ஹலோ, இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி ஊறுகாய் ஒன்று போட்டு காட்டலான்னு இருக்கேன். அதாவது இப்போ ஒரு ஸ்கூலுக்கு கட்டுறதுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு வேணும், இல்லை ஆற்றுலேயே யாராவது வந்துட்டா ஏதோ பக்கத்தில் ஒரு ஊறுகாய் ஆற்றுல இல்லை அப்படி தேவைன்னாக்க டக்குன்னு அன்றைக்கே தொட்டுக்கிற மாதிரி மாங்காய் ஊறுகாய் மாதிரி. மாங்காய் கிடைக்கிற சீசன்னா போட்டுப்போம், மாங்காய் கிடைக்காத சீசன் அப்போ இந்த இந்த ஊறுகாவை போட்டோம்னா யாருக்குமே தெரியாது இது மாங்காய் ஊறுகான்னு தான் நினைச்சுப்பா. அதுக்கு தேவையான சாமான் சொல்றேன் பாருங்க. பெங்களூர் கத்திரிக்காய் சவு சவுன்னு சொல்லுவோம் இல்லையா, இதுல பாதி இந்த பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் நான். இது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிட்டு தோலை நீக்கிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணி தொடச்சுக்கோங்க. தொடச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி பொடியா நெருக்கி வச்சுக்கோங்க. நெருக்கினதுக்கு அப்புறம் அலம்பக்கூடாது, ஏன்னா நிறைய ஜலம் விட்டுக்கும். அப்புறம் இதுக்கு ஒரு 3/4 மூடி எலுமிச்சம்பழம் எவ்வளவு தேவையோ அதை பார்த்து விட்டுக்கோங்க. நான் சின்னதா ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி வேணும், வெறும் மிளகாப்பொடி, கட்ட மிளகாப்பொடி. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம், ஒரு 2 சிட்டிக்கை வெந்தய பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, தாளிச்ச கொட்டை, நல்லெண்ணெய், கடுகு. பாருங்க, அடுப்பை பற்ற வச்சு வானலியை போட்டாச்சு. கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி, வெறும் மிளகாப்பொடி, ஒரு 2 சிட்டிக்கை வெந்தய பொடி, பெருங்காயம் ஒரு 2 பிஞ்சு போதும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்ப நல்லெண்ணெய் ஒரு முட்டை விட்டுண்டு இந்த பாருங்க, இதுல ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். வெடிக்கிறது வெடிச்சதுக்கு அப்புறம் இதை எடுத்து அந்த மிளகாப்பொடி மேல விட்டுற வேண்டியதுதான். இந்த வெந்தய பொடி மிளகாப்பொடி எல்லாம் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இதோ இந்த எலுமிச்சம்பழத்தை இதுல பிழிஞ்சிடும். சரியா இருக்கும், இது சின்ன எலுமிச்சம்பழம், அதனால ஒன்னுத்தே பிழிஞ்சுடுறேன். இதை நல்லா கலந்துட வேண்டியது. சரிங்களா, மாங்காய் ஊறுகாய் மாதிரியே இருக்கு பாருங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும், அப்புறம் தொட்டுன்னு சாப்பிடலாம். அவ்வளவுதான், ஊறுகாய் ரெடி. சவு சவு ஊறுகாய். இந்த ஊறுகாய் ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இதை தாளிச்சு கொட்டி மூடி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பரமாறலாம். நல்லா இருக்கும், யாருக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியாது இது சவு சவு ஊறுகான்னு. எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.